இன்றைக்கி நம்ம வீடியோவில் அவல் பொரி. இது வந்து நம்ம எப்பயும் இந்த பொரி வைப்போம் இல்லையா, விநாயகர் சதுர்த்திக்கெலாம் அந்த பொரி கிடையாது. இது வந்து அவலை பொரித்து வாங்குகிற பொரி. இதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு அவல் பொரி வாங்கியிருக்கேன். இப்படி தான் ஒரு மூட்டை மாதிரி இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு. நான் இதில் இந்த 3/4 கிலோ மட்டும் செய்கிறேன். மீதி 1/4 கிலோவில் நான் நெய்யில் வந்து பொரித்து அது இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ இந்த அவல் பொரி செய்யறதுக்கு ஒரு பெரிய சைஸ் தேங்காவை கீறி சின்ன சின்ன பீஸாக மெலிசாக கீறி வச்சுருக்கேன். பல்லாக நீங்கள் சின்னதாக அரைஞ்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அது வதக்கி நம்ம செய்யணும். அதனால் மெல்லிசாக அரைஞ்சிக்கோங்க. நல்லா அடி கனமான ஒரு வானல் எடுத்துக்கோங்க. நான் இரும்பு வானல் எடுத்திருக்கேன். இதை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு, இல்லை மீடியம் ஃப்ளேம் கொஞ்சம் சிம்மிலே வச்சுட்டு வறுக்க ரொம்ப டைம் எடுக்கும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் கிட்ட அனுப்பிச்சிது எனக்கு. நல்லா அதை பொறுமையாக வறுத்துக்கிட்டே இருங்க. அது வறுக்கிற கேப்பில் அவலில் வந்து லைட்டாக மண் இருக்கும். வறுத்துட்டு அவலை வந்து வறுத்துக்கோங்க. வறுத்து வானலில் கொட்டி வறுக்கும்போது லைட்டாக சூடு வரணும். அந்த சூடு வர பதத்துக்கு வந்து அதை வறுத்துக்கணும். அதை வறுத்துட்டு சளிச்சாக்கா அதில் மண் இருக்கும், இந்த மாதிரி தூசிகள் இருக்கும், அதெல்லாம் கொட்டிடும். நான் மீதி இவ்வளோ அவல் வச்சுருக்கேன், மீதி எடுத்து வறுத்துக்கலாம். இந்த தேங்காய் நல்லா ப்ரௌனாக ஆகணும், ஃபுல் ஈரப்பதமாக அதை போகணும். 3/4 கிலோ அவலுக்கு 3/4 கிலோ வெல்லம் எடுத்துக்கிறேன் நான். இந்த வெல்லத்தை சேர்த்துட்டு இதில் 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் நான். தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு நல்லா பாவு பதம் வந்து நல்லா வரணும். இதுக்கு 2 கம்பி பதத்துக்கு மேலே வரணும். தேங்காய் கிட்டத்தட்ட வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஓரளவுக்கு நல்லா நிறம் மாறிடுச்சு. இப்போ தேங்காய் நல்லா அந்த ஈரப்பதெல்லாம் போயிடணும். அதை தட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இதில் நான் 200 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 3/4 கிலோவுக்கு 200 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ இந்த பொட்டுக்கடலையும் அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ஏற்கனவே வறுத்தது தான், இருந்தாலும் இதை வறுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவல் வந்து கெட்டு போகாது. நல்லா பாகு இப்போல்லாம் வெல்லம் கரைஞ்சிடுச்சுது. இது வந்து நல்லா 2 கம்பி பதம், உருட்டு பதத்தோட கொஞ்சம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த டங்கு பதம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வரணும். உருட்டு பதம் வந்தாலுமே நல்லா தான் இருக்கும். அதில் கொஞ்சம் இந்த உருட்டு பதம் வந்த பிறகு ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் எள்ளையும் வறுத்துக்கிறேன். பொட்டுக்கடலை வறுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்து எள்ளு நல்லா வெடிக்கிற அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். நான் கருப்பு எள் ஏன் எடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா, அந்த கலர் தெரியும் பார்க்கறதுக்கு, அந்த அவலில் கலர் தெரியும், அதுக்காக நான் கருப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் வெள்ளை எள் வேணாலும் எடுத்துக்கலாம். எள் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு இதையும் எடுத்துகிட்டு ஆற வச்சிடலாம். நிறைய எப்படி பொரியுதுன்னு இந்த மாதிரி பொரியணும். முக்கியமானது அவலில் இதை அரைச்சி வறுக்கணும். நல்லா பாருங்கள், வறுத்துட்டு தாங்க சலிக்கணும். நல்லா சூடு வரணும். அவலை விட்டிங்கனாக்கா தீஞ்சிரும். தீய விடக்கூடாது. நல்லா கைவிடாமல் வறுத்திங்கனாக்கா நல்லா சூடாகணும் அவல். அந்த அப்புறம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அவல். அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸோடையே கிட்டத்தட்ட 15 20 நாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். இப்போ இந்த பாகு பதம் பார்த்துடலாம். எல்லா அவளையும் வறுத்து அந்த மாதிரி சலித்து புடச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா உமிலாம் இருக்கும். நான் ஏற்கனவே 2 டைம் பதம் பார்த்தேன் பாருங்கள். இப்போ இது அழகாக கரையாமல் உருண்டு வரணும். இந்த வெல்லம் வந்து கரையக்கூடாது, உருண்டு வருது. இதுக்கப்புறமும் நான் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தேன். இந்த உருட்டு பதம் வந்த பிறகு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தேன், சிம்மில் வச்சுருந்தேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவலை வறுத்துட்டு சலித்து வச்சுக்கோங்க. திரும்பவும் சரி, ஏன்னா வறுக்கும்போது லைட்டாக மண் இருந்துச்சுன்னா சலிச்சு வந்துடும். அதெல்லாம் நான் 2 பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். இந்த ஒரு பெரிய பேஷன்லேயும் 2துலேயும் நம்ம கலந்து வச்சுருக்கேன். இந்த அவல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை, தேங்காய் இதெல்லாம். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பாகு ரெடி ஆகிடுச்சிது. பாகை இதில் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாகை இதை 2 பாத்திரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறிட்டு உருண்டை வேணால் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். நாங்கள் அப்படியே ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா இங்கே அழுத்தி வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா நல்லா கட்டியாகிடும். அது நாங்கள் சின்ன பிள்ளை பார்த்து பாருங்கள், இந்த மாதிரி தான் கிளறணும். நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அந்த வெள்ளைப்பாகு படுற மாதிரி கிளறி வச்சாக்கா நம்மளுடைய அவல் ரெடி ஆகிடும். அவல் பொரி ரெடி ஆகிடும். இது கார்த்திகை தீபத்துக்கு நாங்கள் செஞ்சு வச்சு படைப்போம் எங்கள் ஊர்லெலாம். இந்த அவல் பொரி பார்த்தீங்கன்னாக்கா இதை 1 மாதம் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு வீணாகவும் போகாது. வறுத்து செஞ்சோம்னாக்கா கிறிஸ்பியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.